அல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 11 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஏழாவது அதிகாரத்திலே இந்த அதிகாரம் முழுவதும் திருமண உறவுகள் பற்றி கொரிந்து சபையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கத்தக்கதாய் இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. புத்திமதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருப்பது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தானதும் துன்பப்படுத்தப்படுமான காலம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அது அநேக காரியங்களிலே சிதறி போக வேண்டிய காலங்கள் எல்லாம் இருந்தது. எனவே அங்கே அப்போஸ்தலர் அப்படியாய் திருமண உறவை குறித்து அவர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் என்று அங்கே திருமண கடமைகளை குறித்து அங்கே அப்போஸ்தலர் குறிப்பிட்டு எழுதுகிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள் என்று அங்கு ஆண்டவர் நம்மை கிரயமாக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே இந்த அதிகாரம் முழுவதும் விவாகத்திலே இணைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கடைசியில் முடிக்கும்போது, ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் நல்லது, பாக்கியவதியாயிருப்பால், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார்கள். மனைவியாலும் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் பிரமாணத்திலும் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு எனக்கு இஷ்டமானபடி கர்த்தருக்கு உட்பட்டாடிக்கிற எவனையாகிலும் வாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவள் அப்படி இருந்து விட்டால் பாக்கியவதி என்று சொல்லி எழுதப்படுவதையும் குறித்தும் நாம் பார்க்கிறோம். கதிரபசன் மகிமையோடு தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை குறித்து அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் உலகத்திலே இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்பட்டவர்கள் இருந்தாலும் பிதாவாகி தேவன் நமக்கு உண்டு, அந்த அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அந்த போஜனம் பணிகின்ற அந்த விஷயத்திலே சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காமல் நாம் அந்த காரியங்களை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 9வது அதிகாரத்தில் ஒரு அப்போஸ்தலனுக்கு உள்ள உரிமைகளை குறித்து அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட காரியத்தை குறித்தும் அந்த அழைப்பிலே நிலை நிற்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் தங்களது அந்த ஊழியத்திலே அவர்களும் பங்கு பெற அவர்களுக்கும் ஒரு உரிமை உண்டு என்று எழுதப்பட்டு என்று சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவான் என்று நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் நாம் இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்திலே அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டாலும் எல்லோருக்கும் அடிமையை போல அவர் ஊழியம் செய்கிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னைத்தான் எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் என்று அங்கே அப்போஸ்தலர் அங்கே தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போல் ஆனேன், எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கும் நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று தன்னைத்தானே தாழ்த்துகிறதை குறித்தும் பார்க்கிறோம். நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை கொடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று
அங்கே அப்போஸ்தலர் எழுதியதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே அங்கே இஸ்ரவேலின் வரலாறு தருதான எச்சரிக்கைகளை நாம் பார்க்கிறோம். ஒருவர் மீட்கப்பட்டவராக தெய்வீக கிருபையில் பங்கு கொண்டுள்ளவராக இருந்தாலும் தம் கெட்ட நடத்தைகளால் புறக்கணிக்கப்படுவார் என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டு வனாந்திரத்திலே விசுவாசம் இல்லாதவர்களாய் ஜனங்கள் அழிக்கப்பட்டதை அங்கே அப்போஸ்தலர் நினைவுபடுத்துகிறார். எனவே நாம் பரம கானானை நோக்கி பயணிக்கிற நாம் நமது வாழ்க்கையில் விசுவாசம் உள்ளவர்களாய் முழுவதும் தேவனையே சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்படும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார் என்பதையும் அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். சோதனை வரும் பொழுதெல்லாம் இந்த வாக்கியங்களையும் நாம் நினைவுக்கு வர வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்புறம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா என்று சொல்லி அந்த திருப்பந்தியை நாம் பக்தியோடு ஆசரிக்க வேண்டும் என்பதை 11வது அதிகாரத்திலும் அவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய சபைகளை கூடி வரும் பொழுது பிரிவினைகள் என்று உண்டு என்று கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி அங்கு பிரிவினைகளை குறித்து இறை ஐக்கியமாக இருக்கும்படியாகத்தான் பந்தியை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். இந்த அப்பத்தை புசி இந்த பாத்திரத்தை பண்ணி பாடம் பண்ணும்போதெல்லாம் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த வருகைக்காக நாம் காத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.